ஒன்றும் இல்லை. நம்பிட்டேன். நம்பலைனாலும் அதாண்டி நிஜம். அதுக்காக புருஷனா 24 மணி நேரமும் கூடவே ஒட்டிட்டு சுத்திட்டு இருப்பாங்களா என்ன? அம்சா, அண்ணன் எங்க போயிருக்காருன்னு சொன்னேன்? அவங்க மேனேஜரை பாக்குறதுக்காக வெளில போயிருக்கான்னு சொன்னேன். ஏன் என்னாச்சு? கொஞ்சம் திரும்பி அந்த டேபிள பாரு. அந்த டேபிள்ல என்னடி? அம்சாவை மட்டும் இப்போ கூட்டிட்டு வந்திருந்தோம்னா 2 பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு முடிச்சிட்டு 3ஆவதா ஏதாவது ஆர்டர் பண்ணிருப்பா. நீ இன்னும் ஒண்ணுல பாதியை அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க. நல்லா சாப்பிடு. அக்காவும் நீங்களும் அடிக்கடி வருவீங்களா தான்? வெளியில போறதுக்காகவே சாப்பிட்றோமா இல்ல சாப்பிட்றதுக்காக வெளியில போறோமான்னு தெரியாது. ஆனா இப்படி எங்கேயாவது போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. சரி நீ சாப்பிடு. என்ன அம்சா, இது அந்த பொண்ணு கையில் தானே? ஆமா கமலா. அண்ணா முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காருன்னு சொன்ன. இப்போ அந்த பொண்ணு கூட உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. இரு, நான் கால் பண்றேன். அம்மா இட்லி வைங்கண்ணா. வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. ஓகேண்ணா, கூப்பிடுறேன். யாரை தான் பார்த்துட்டே இருக்கீங்க? அட்டன் பண்ணி பேசுங்க. எல்லாம் உங்க அக்கா அம்சா தான். அக்கா தானே, அதையும் பார்த்துட்டே இருக்கீங்க, பேச வேண்டியதானே? இல்லம்மா, காலையில மேனேஜரை பார்க்க போறேங்கிற அவசரத்துல ஆஃபீஸ்க்கு அவளை ட்ராப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ இங்க உட்காந்துருந்தா ஏதாவது ஒன்றும் சொல்லுவா. என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அப்போ இங்க இருக்கேன்னு சொல்லாதீங்க, அக்கா பாவம் கோச்சுப்பாங்க. நீங்க எங்கேயாவது வெளியில இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. ஏன்னா ஆமாம்ல, குட் ஐடியா. இதையே சொல்லி சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் கையில் கூட தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிடலாம். சொல்லுடி. சும்மாதான் ஜீவா கால் பண்ண. போன வேலை முடிஞ்சதா? இல்ல அம்சா, இன்னும் மேனேஜரை பார்க்கல. ஆஃபீஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே தான் பார்க்கணும். ஜீவாயும் பொய் சொல்றான். கையில் கூட இருக்கேன்னு உண்மையை சொன்ன என்ன சொல்றாரு? ஜீவா, அப்போ நீ ஆபீஸ்ல தான் இருக்கியா? ஆமாடி, ஆஃபீஸில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் மேனேஜரை பார்க்க முடியல. கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நான் வேலையை முடிச்சுட்டு உனக்கு கூப்பிடட்டா? ஓ சரி, ஓகே ஜீவா, அப்போ நான் வச்சிடுறேன். ஓகேடி, பாய். என்ன தான் அக்கா வச்சிட்டாங்களா? ஒரு வழியா இப்போதைக்கு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் வீட்டுக்கு போன உடனே உன் கூட தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிடணும். ஏன் அத்தான் சொல்லலைனா? அது எப்படி? நான் உன் கூட சாப்பிட்டுட்டு இருந்துட்டு வெளியில இருக்கேன்னு பொய் சொல்லியிருக்கேன்ல. அவளுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. வீட்டுக்கு போன உடனே உண்மையை சொல்லிடணும். நீங்க கிரேட் அத்தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டியா? போலாமா? போலாம் அத்தான். அண்ணா என்னடி சொன்னாங்க? அவன் சும்மா விளையாட்டுக்காக நான் மீட்டிங்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான்டி. அவனுக்கு அப்ப திமிரு தானே, என்ன கலாய்க்கிறானாமா. அண்ணா கலாய்க்கிறாங்கன்னா ஓகே தான், ஆனா அடுத்தவ யாரும் உன் லைஃப்ல கலாய்ச்சிடாம பாத்துக்கோ. ஏன்னா லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கமலா, எனக்கு தோணுச்சு, அதனால சொன்னேன். பி கேர்ஃபுல் அம்சா. சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடு. அம்சா வந்துட்டியடா, வா வா வா. ஆஃபீஸ் எல்லாம் எப்படி போச்சு? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? பால் காய்ச்சி ரெடியா இருக்குடா. அம்சா என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவ எந்த பதிலுமே சொல்லாம போற. அம்சா, என்ன ஆச்சு இவளுக்கு? இப்படி ஒரு நாள் இருக்க மாட்டாளே. ஆஃபீஸ்ல எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அம்சா, ஏன் ஜீவா என்கிட்ட பொய் சொன்னான்? அவன் பொய் சொல்லணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? நான் கையில் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா நான் என்ன சொல்ல போறேன்? இதுல ஏன் என்கிட்ட மறைக்கணும்? இதுவரை என்கிட்ட எதையுமே மறைச்சதில்லை. இப்ப ஏன் ஜீவா இந்த மாதிரி புதுசா நடந்துக்கிறான்? மடி அம்சா, உடம்பு எதுவும் சரியில்லையாடா? அம்சா. அத்தை, என்னம்மா? நான் அங்க இருந்து கேட்டுட்டு இருக்கேன், நீ வந்து அமைதியா உட்கார்ந்துருக்க. நான் நிக்கிறதே கவனிக்காம இருக்கியே. எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்ல அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டீரா? வாசல்ல இருந்து வரும்போதே அத்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவ. எனக்கு முன்னாடி என்ன உட்கார வச்சு டீ போட்டு கொடுக்கவாத்தன்னு கேட்ப. டயர்டா இருக்கான்னு கேட்டா கூட இதுல என்ன டயர்டு, உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம்னு நீ பாட்டுக்கு அடுப்படிக்க போய் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்ப. இன்னைக்கு நான் கூப்பிடுறத கூட கண்டுக்காம இருக்கியன்னா எதுவும் பிரச்சனை இருக்காமா? ஆஃபீஸ்ல யாரும் எதுவும் சொன்னாங்களா? இல்ல அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது, அதான். ஐயோ, அதான் முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு. 2-3 நாள் லீவ் போடவும் மொத்த வேலையும் சேர்த்து தலையில தூக்கி வச்சுட்டாங்களா? இந்த ஆஃபீஸ்லயே இப்படித்தான். ஏதாவது ஒரு 2 நாள் லீவ் போட்டுட்டா போதுமே, உடனே மொத்தத்தையும் தூக்கி தலையில கட்டி ஏதாவது ஒன்று பார்க்க வச்சிருவாங்க. நீ ரெஸ்ட் எடு, நான் போய் உனக்கு சூடா டீ போட்டு கொண்டுட்டு வரேன். சரிங்க அத்தை. புள்ள ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே, முகம் வாடி போய் இருக்கு. ஜீவா வந்தோடனே எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக சொல்லணும். அப்பா, இங்க உள்ள பஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்குதுப்பா. எனக்கு கண்டிப்பா ஸ்கூட்டி வேணும். இன்னைக்கு காலையில கூட பஸ் போயிடுச்சு தெரியுமா? அத்தான் இல்லைன்னா என்னால லேப் கிளாஸே அட்டன் பண்ணிருக்க முடியாது. இந்த ஒரு வாரம் பொறுத்துக்கு கையல். நான் அடுத்த வாரம் கண்டிப்பா அப்பா வரும்போது ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. வீட்டுக்கு வந்துட்டியா?
இப்பதான்ப்பா ரீச் ஆனேன். இப்பவும் பஸ் வரல. ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வந்தேன். அச்சோ, இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கம்மா. கண்டிப்பா அப்பா அடுத்த வாரத்துல நான் ஸ்கூட்டி ரெடி பண்ணிடுறேன், சரியா? ம் சரிப்பா. அத்தா. கயல், நல்ல வேளை நிக்கிற. அந்த கேட்டை மட்டும் ஓபன் பண்ண முடியுமா? ஓகே அத்தா, ஓபன் பண்றேன். சாரி, வண்டி விட்டு இறங்கி வரணும். நீ நிக்கிறியா? அதனாலதான் சொல்றேன். பரவாயில்ல அத்தா, நான் ஓபன் பண்றேன். தேங்க்ஸ்மா. இப்பதான் காலேஜ் முடிஞ்சு வரியா? ஆமா அத்தா, வரும்போதும் பஸ் இல்ல, ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வந்தேன். அச்சோ, ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. பரவாயில்ல அத்தா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேர்ந்து வந்துட்டோமா, அதனால ஒன்றும் தெரியல. மாமா ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு, என்னாச்சு? அப்பா அவுட் ஸ்டேஷன் போயிருக்கிறதுனால இந்த வீக் முடியாது, நெக்ஸ்ட் வீக் கொண்டுட்டு வரேன்னு சொன்னாங்க தான். அது வரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி பாரு, பஸ் வராத அன்னைக்கெல்லாம் சொல்லு, நானே ட்ராப் பண்ணிடுறேன். ரொம்ப சிரமப்படாத. ஓகே தான். சரி வா, உள்ள போலாம் வா. அம்சாவை பிக்கப் பண்ணலான்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு போனா ஆஃபீஸ்லயும் அவளை காணோம். வீட்டுக்கு வந்துட்டாளான்னு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்குது. அம்மா ஃபோன்லையும் பேலன்ஸ் இல்லை. வீட்டுக்கு வந்துட்டாளான்னு வேற தெரியல. சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். சரிங்க தான். சார் இந்தாம்மா, இந்த டீயை குடி. அம்சா. அத்தை இந்தாம்மா, சூடா இருக்கு, டீயை குடி, கொஞ்சம் கலப்பு மாறும். தேங்க்ஸ் அத்தை. அம்மா அம்சா, தனியா வந்திருக்க? ஜீவா உன்னை கூட்டிட்டு வரலையா? இல்ல அத்தை, ஜீவா வரல. உன்னை பிக்கப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே வீட்டுல இருந்து கிளம்புனா. அப்ப ஏன் உன்னை கூப்பிட வரல? ஃபோன் பண்ணானா இல்லையா? போன்ல சார்ஜ் இல்ல அத்தை, அவன் வந்தானான்னு தெரியல. உன்னை கூப்பிட வரேன்னு தான் சொல்லிட்டு போனா. ஒருவேளை வேற வேலை எதுவும் வந்து போயிட்டானோ என்னவோ. சரி, வந்தவொடனே கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கலாய்க்கிறாங்களா? பயங்கரமான ஆளுங்களா தான் இருப்பீங்க போல இருக்கு. காலையிலையும் ஒன்றா இருந்தாங்க, இப்போ வரும்போதும் ஒன்றா வராங்க. அப்பா ஜீவா ஆஃபீஸ்க்கு என்ன கூப்பிட வரலையா? கையில் தான் போய் காலேஜில் கூட்டிகிட்டு வரானா? ஜீவா. ஆமா. ஏய் அம்சா, என்னடி இங்க வந்து உட்காந்துருக்க? உன்னை ஆஃபீஸ் ஃபுல்லா எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? தேடினமே கூட்டிட்டு வர வேண்டியதானடா. அம்மா, எப்போதும் வெயிட் பண்ற இடத்துல தான் வெயிட் பண்ணேன், அவளை காணோமே. என்னடி அதுக்குள்ள வந்து உட்காந்துருக்க? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. அவளுக்கு ஆஃபீஸில் ஏதோ வேலை ஜாஸ்தியாண்டா, அதனால தலைவலிக்குதுன்னு உட்காந்துருந்தா டீ போட்டு கொடுத்தேன். என்னன்னு பாரு, இல்லைன்னா கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரியா? இந்த வேலை வேண்டான்னாலும் கேட்க மாட்டா. நோட்டீஸ் பண்ண என்னாச்சு? கையல் வாமா, காலேஜ் எல்லாம் நல்லபடியாக போச்சா? ஃபைன் அத்தை. சரி, பேகை வச்சுட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, டீ போட்டு வச்சிருக்கேன், குடிக்கலாம். ஓகே அத்தை. நோட்டீஸ் பண்ண, நான் தான் இந்த வேலை வேணாம் விடுறேன்னு சொல்றேன்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிற நீ? இதையே பிடிச்சி ஏன்டி தொங்கிட்டு இருக்க? இப்ப பாரு முகமெல்லாம் எப்படி வாடி போயிருக்குன்னு. இவ்வளோ டென்ஷன் தேவையா உனக்கு? எந்த இடத்துல தான் டென்ஷன் இல்லை, எல்லா இடத்துலையும் டென்ஷன் தான். எல்லா வேலையும் டென்ஷன் இருக்க தாண்டி செய்யும். ஆனா உனக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதுல இருந்து ரிலீவ் ஆகுனாலும் கேட்க மாட்டேங்கிற. அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அங்கே தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எதுக்காகவும் யாருக்காகவும் நான் இந்த ஜாபை விட்டு ரிலீவ் ஆக மாட்டேன் ஜீவா. இல்லடி, உனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கே, அதுக்காக சொன்னேன். யாருமே இல்லாமல் இருக்கும்போதும் எனக்கு இந்த வேலை தான் கை கொடுத்துச்சு. பின்னாடி யாரும் இல்லைனாலும் இந்த வேலை தான் எனக்கு கை கொடுக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. அதனால என்னால் இதை விட்டுட்டு வர முடியாது ஜீவா. அம்சா, அம்சா, ஏன் இப்படி பேசிட்டு போறா? அம்சா, ஒர்க் ப்ரெஷர் தானா இல்ல நம்ம மேல எதுவும் கோவமா? அம்சா, ஏய் நூடுல்ஸ் மண்டை. பதம் சரியா இருக்கு, இதுக்கு மேலே காஞ்சிச்சுனாலும் பொறுவருன்னு போயிடும், அள்ளிடுவோம். கிழவி வாங்க, ஊர்க்காடு சுத்திட்டு வந்தாச்சா? இங்கே ஊர்காடு சுத்த போனாங்க. வெயில் அதிகமாக இருக்கேன்னு கொஞ்சம் தண்ணி குடிக்க போனேன். நீ தண்ணி குடிக்க போறவதான் தெரியாது, தண்ணி பிடிக்கிறதுக்கு 4 தெரு தள்ளி தான் போகணுமா? எங்கே கிழவி போனேன்? சும்மா எப்போ பார்த்தாலும் நொய்யி நொய்யின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காத. அரிசி ரெடியா? ரெடிதேன். அள்ளி வச்சிருக்கு, கொண்டு போய் அன்னைக்கு வீட்டில் இடிச்சிட்டு வா. நல்ல பதம் பார்த்து இடிச்சிட்டு வாம்டி. அங்கனையே உட்காந்து நல்லா சளிச்சு கிழிச்சு கொண்டுட்டு வந்துரு. ஆ கொடுங்க. அரிசி ஊற போட ஒரு ஆள், காய வைக்க ஒரு ஆள், அதை இடிச்சு கொண்டு வர ஒரு ஆள். இதெல்லாம் நீ ஒத்தால செய்யக்கூடாது. உனக்கு என்ன வயசு இல்லை, குடும்ப பொறுப்பு இல்லை? பாரத கிழவி கொடுத்தது ஒரு வேலை, சும்மா நொச நசன்லாம் இருக்கக்கூடாது. உனக்கு தேவை மாவு ரெடி பண்ணணும், அப்படித்தானே? குடு, நான் போய் இடிச்சிட்டு வரேன். சும்மா தேவையில்லாத கிளாஸ் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. கடைசி வர திருந்த மாட்டேன், இப்படி இத்தன் கொண்டு மாடு தெரிஞ்ச மாதிரி தெரியவ, அப்படிதானே? நூலை போல செய்யலை, மாமியால் போல மருமகன்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லாம் உன்னைய மாதிரி தான் இருப்பேன். நீனு கல்யாணம் புதுசில் இப்படித்தானே இருந்த? ஏய், அந்த பழமொழி நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு தானே வரேன். அது பழைய மொழி, ஓல்டு ஃபேஷன். இது புது மொழியை கிழவி, இதுதான் நியூ ஃபேஷன். என்ன கருமமோ, போய் நல்லா இடிச்சு கொண்டுட்டு வா. எம்மா தாயே, உனக்காக எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது, எனக்கு என்ன வேலை இல்லையா? இப்போ என்னத்தான் உனக்கு வேலை இருக்கு? குடி மூழ்கி போச்சு.
நல்லா இருக்கே. திருவிழா சமயத்தில் வீட்டில் வேலையே இல்லை பாரு. தலைக்கு மேலே அவ்வளோ வேலை இருக்கு. எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து மாவு அரைக்கிறதுக்குன்னு உட்காந்தா சட்டி போட்டுன்னு நேரத்துக்கு வர்றியா? இந்நேரம் நான் அக்கா வீட்டுக்கு போனா கூட இடிச்சு கொண்டுட்டு வந்திருப்பேன். சரி சரி வா, இப்போ என்ன பட்டுக்கிட்டு போச்சு? இன்னும் நான் வீடு துடைக்கலடி. வீடு சுத்தம் பண்ணணும். அடுப்பெல்லாம் அப்படி இப்படி கிடக்கு. அடுப்பெல்லாம் துடைச்சு விடணும். எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? அம்படு தானே, இது ஒன்றுக்கு அப்புறம் வேற என்ன வேலை இருக்கு? வா வா, சட்டுப்பட்டுன்னு போய் இடிச்சிட்டு கிளம்பிடுவோம். எனக்கு தான் வேலை இருக்கு. நானும் தான் வீடு வாசல் துடைக்கணும். ஆமாம் ஆமாம், நீ துடைக்கிறதோட எனக்கு தெரியாது பாரு. கடைசி வரை அது யாருன்னே தெரியாமல் போயிடுச்சே. இது லைலா, என்ன தெரியாமல் போச்சு? அதாண்டி குஞ்சாயி, ஜில்லுவோட ஃபோனு எவன் கையில் சிக்கிச்சு, எவன் அந்த வீடியோவை பார்த்து ஊரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டான்னு அந்த விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல பாரு. ஆமாம்ல, இன்னும் அதை யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே. ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். சீக்கிரம் வாடி நெடுவாளி. வரேன் வரேன், வந்துக்கிட்டு தானே இருக்கேன். ஜில்லுவை ஊரை விட்டு தாத்திட்டாங்கன்னு ரொம்ப கெத்தா சுத்திட்டு இருக்காடி. இவ கெத்த உடைக்கிறதுக்கு தானடி மாதவன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். ஆடனே, இப்போ நீ என்ன சகா வாங்கிட்டு இருக்க? வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு கிளம்பு. ஆடனே, சொல்லடி. அவங்க பார்ட்னர் ஜில்லு ஊரை விட்டு அனுப்பவும் முகத்துல ஈ ஆடலையே, அப்படியே அரண்டு போய் போறாளுக. அதான் முகர்கட்ட லட்சணத்தை பார்க்க தான் செஞ்சேன். சரி விடு, எரியிற கொல்லியில நம்ம குளிர் காஞ்சிக்க வேண்டியதான். எவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, யாரு வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணான்னு மட்டும் தெரியட்டும். அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. ஜில்லு இப்படி அநியாயமா ஊரை விட்டு அனுப்பிட்டாளுங்களே. ஆடனே, சொல்லிடி நெடுவாளி. மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுல்ல? கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்குல்லடி, அதனால சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் தானே. ஹாட்டுக்கு சில்லு ஓகே தான், கொஞ்சம் ஓவரா சில்லு ஆயிடுச்சுல்ல, அதான் வாயிலேயே வைக்க முடியல. நம்மளை தாண்டி உரண்டை இழுக்கிறாளுக. ஓவர் சில்லா இருந்தா வச்சிருக்க கூடாதுடி, உடனே வாயில இருந்து துப்பிடணும். இல்லஸ் தாங்க முடியாம உடனே காரி துப்பிட்டேன்டி. ஆனாலும் அதோட டேஸ்ட் அப்பப்ப நாக்கில் ஒட்டிக்கிச்சு. அது மட்டும் ஒட்டுனா பரவாயில்ல, கூட சேர்ந்து சாப்பிட்ட அந்த ஸ்நாக்ஸும் ஒட்டிக்கிச்சா, அந்த கூட இருக்கிறத தான் துப்ப முடியல. அதுங்களையும் ஒரு நாளைக்கு காரி துப்பி அனுப்பிடுவேன், கொஞ்சம் டைம் வேணும். சரி விடு, அதுக்கான நேரமும் கூடிய சீக்கிரம் வரும், சேர்ந்து துப்பிக்கலாம். ஆமா ஆமாட்டி மாடனு, அதுக்கான நேரம் கூடிய சீக்கிரமே வரும். சரி சரி வா, நம்ம மாவிளக்குக்கு மாவடிக்க போவோம். நான் போலாம். பாத்தியாடி குஞ்சாயி, நம்மளை கலாய்க்கிறதுக்கு என்ன சொல்லணும்னே தெரியாம எப்படி எப்படி ஜில்லு ஜில்லுன்னு சொல்லிட்டு போறாளுங்க பாத்தியா? இல்ல, இன்னைக்கு பொழுது இவளுங்களுக்கு சாதகமா இருக்குல்ல, அதனாலதான் இப்படி ஓவர் ஜூப்பா பேசுறாளுங்க. நாளைக்கு விடிகிற பொழுது நமக்கு சாதகமா இருக்கும். அப்ப எங்க கொண்டு மூஞ்ச வச்சு பாருங்கன்னு பார்க்க தானே போறோம். இவன் ஏண்டி இப்படி நாய் குலைச்ச மாதிரி கத்திட்டு போறா? எல்லாம் சிம்முருடி லைலா, சிம்முரு. லைலா, இது அதல்ல. எதுடி? உனக்கு ஞாபகம் இல்லையா அன்னைக்கு போன்ல? ஆமா. அப்போ போன் எடுத்து வச்சிருக்கிறது இவளுங்க தாண்டி. ஆமாடி குஞ்சாயி, இந்த நெட்ட குரங்கு தான் போன் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு நம்மள கலாய்ச்சி தள்ளி இருக்கும் போல இருக்கு. அது தாண்டி ஊருக்கெல்லாம் வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கு. என்ன ஒரு சிம்மல் இருக்கணும் உங்களுக்கு, இவளை சும்மா விடக்கூடாது லைலா. நம்ம ஆவேசப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லடி. இதை எங்கே கொண்டு போய் இறக்கணுமோ அங்கே கொண்டு போய் அந்த மாடுலேஷனில் இறக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வா போவோம். எங்க லைலா? சான்ஸ் கிடச்சிருக்குல்ல, சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் செய்ய வேண்டியதை செஞ்சு விடுவோம், வா போவோம். என் ஜில்லுவை என்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த ஊர்ல இருந்து விரட்டி இந்த ஊருக்காரங்க என்னையும் ஒரு வழி பண்ணிட்டாங்கல்ல. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. உங்களை ஒட்டு மொத்தமா என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாருங்கடா. என்ன செய்ய போற? யாரா நீ? நாதாண்டா உன் மனசாட்சி. மனசாட்சியா? என்னடா சொல்ல வந்திருக்க? ஒரு 7 பிள்ளைய கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த பிள்ளைய அம்போன்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டு எவ்வளோ ஒருத்திய சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் எப்படா நல்ல சாவு வரும்? நீலாம் எப்படா நல்லா இருக்க முடியும்? ஏய், இதை சொல்லதான் வந்தியா? ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டியே, உனக்கு மட்டும் எப்படா நல்ல நிலைமை வரும்? நீ மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அந்த பிள்ளையோட நிம்மதியை கெடுத்துட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? நடக்காதுடா, அது என்னைக்கு நடக்காது. நடக்கும், கண்டிப்பா நடக்கும், நீ கவலைப்படாத. நீ யாரா? நானும் உன் இன்னொரு மனசாட்சி. நீ என்னடா சொல்ல போற? இல்ல, இந்த ஊருக்கு வந்தது உனக்காக. உன்னைய கல்யாணம் பண்ணி உன் கூட சந்தோஷமா வாழலான்னு அவ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. ஆனா அவ நிம்மதியை கெடுக்கிறது மாதிரி இந்த ஊராங்க எல்லாரும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அவ அசிங்கப்பட்டு போனது ஒன்னால, உனக்காக. அவளை அம்போன்னு விட்டுட்டு நீ வேற யார் கூடயாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என்னங்கடா மனசாட்சிங்கிற பேரால ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னையும் சொல்லி என் புத்திய குழப்ப பாக்குறீங்களா? இங்க பாரு,
அவன் கெட்டது சொல்றவன். அவனை நீ நம்பாத. நான் தான் உனக்கு நல்லது சொல்றவன். நான் தான் உனக்கு நல்லது யோசிக்கிறவன். மாடன் நல்ல புள்ள. அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்துறாத. அந்த புள்ள கூட உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். உனக்காக பிறந்த ஒரு புள்ள இருக்கான், அவனை மறந்துடாத. அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டவன் கூடவும் ஊர் சுத்திட்டு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவ. அவ இனிமேலும் உனக்கு உண்மையா இருப்பான்னு நம்ப முடியாது. அவ கூட சேர்ந்து வாழ்ந்துன்னா காலம் ஃபுல்லுக்க நரக வாழ்க்கை தான். நீ ஜில்லு உனக்காகவே வந்தவ. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சாலும் உன்னோட அன்புக்காக மட்டுமே அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. உன்னால அசிங்கப்பட்டு அவ நிறைய அவமானப்பட்டுட்டா. இதுக்கு மேலேயும் அவளை விட்டுறாத. நீ ஜில்லு கூட தான் சேர்ந்து வாழணும். அவளுக்காக தான் நீ போராடணும். இல்ல, மாடன் தான் நல்ல புள்ள. நான் சொல்றத கேளு, அவன் சொல்றத கேட்காத. ஜில்லு தான் உனக்கானவ. ஜில்லுவை விட்டுறாத. மாடன் உனக்காக ஒரு குழந்தைய பெத்து வச்சிருக்கா. ஏன் ஜில்லு உனக்காக ஒரு குழந்தை பெத்து தரமாட்டாளா? மாடனை நம்பிதான் உங்க அம்மா அப்பாவே இருக்காங்க. அப்ப அந்த பிள்ளை எப்பேற்பட்ட நல்ல பிள்ளையா இருந்திருக்கும். ஜில்லுவோட அருமை அவங்களுக்கு புரியல. அதுக்கு அவ என்ன பண்ண முடியும்? மாடன் நல்ல பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு. ஜில்லு உன்னை தேடி வந்தாங்கிறதுக்காக அவளுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா உன்னோட கேரக்டர் என்னவா இருக்கும்? நான் சொல்றத கேளு. மாடன் கூட திரும்பவும் மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. மாடனுக்கு டைவர்ஸ் கொடுத்து தலைமொழிகிட்டு ஜில்லுவை கல்யாணம் பண்ணி புது வாழ்க்கையை ஆரம்பி. போதும், நிறுத்துங்கடா. ஐயோ, என்னாச்சு மாதவண்ண? தன்னால உட்காந்து பேசி கத்திட்டு இருக்கீங்க. மாதவா, என்னாச்சுடா உனக்கு? என்ன பைத்தியம் மாதிரி தனியா உட்காந்து பெண்ணாத்திட்டு இருக்க? நான் எங்க தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன்? நாங்க வரும்போது நீங்க தான் உட்காந்து தனியா உட்காந்து பெண்ணாத்திட்டு இருந்தீங்க. நான் என் மனசாட்சி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் தனியா பேசல. என்னாச்சு மாதவா? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குதுக்கா. ஒரு பக்கம் ஜில்லு, ஒரு பக்கம் அந்த மாடன்னு. எனக்கு அப்படியே நிம்மதி இல்லாம மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஜில்லு கொஞ்ச நாளா கூடவே இருந்துட்டு இல்லாம இருக்கிறது என்னவோ மாதிரி இருக்கோ. எதனாலன்னு தெரியல, ஆனா எனக்கு நிம்மதியே இல்ல. அது மட்டும் நல்லா தெரியுது. நீனும் ஜில்லுவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த நிம்மதியை கெடுக்கிறது மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டது யாருன்னு தெரியுமா? அந்த வீடியோவை ஊரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணது யார் தெரியுமா மாதவா? அவன் யாருன்னு தெரியாம தானக்கா வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கேன். அது அவன் இல்ல, அவ. அவளா? எவ அவ? உன் முன்னாள் மனைவி மாஜன் மடோனா. அவ பார்த்த வேலைதான் இதெல்லாம், தெரியுமா உனக்கு? என்னக்கா சொல்றீங்க? மாடனா? குஞ்சாயி, அது மாடன் இல்லடி, அந்த நெட்ட குரங்கு நெடுவாளி. எனக்கு தெரியும், விஜு. என்ன பேசிக்கிறீங்க? அதை யார் பண்ணான்னு உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றா லைலா. ஏன் லைலா, எதுக்கு என்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற? இல்லனே, அது வந்து 7 நாள் திருவிழாவுக்கு நீ என்னத்தை கிழிச்சிட்ட? 8 நாள் திருவிழாவுக்கு உன்னால எதுவும் கிழிக்க முடியாது. இந்த வீடியோனாலதான் பெரிய குடிமூழ்கி போச்சா? இந்த வீடியோ இல்லைனாலும் அவளுங்க ஜில்லுவை வெளியில அனுப்பியிருப்பாளுங்கன்னு தெனாவட்டா பேசுறா லைலா. என்ன லைலா, திமுறா? என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு குத்தி காட்டுறியா? குஞ்சாயி, நான் இப்படி சொன்னேன்? புரியுது லைலா, புரியுது. அத பத்தி தான் மாதவன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாரு. மறுபடியும் என்னவா? 7 நாள் திருவிழாலேயே உன்னால ஒன்னும் கிழிக்க முடியல. நாளைக்கு விடிஞ்சா 8ஆம் நாள் திருவிழா ஆரம்பம். அப்பவும் உன்னால என்ன கிழிக்க முடியும்னு லைலா கேக்குறா. அவ கேக்குறது நியாயம் தானே? அதுல என்ன தப்பு இருக்கு? 7 நாள் திருவிழா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. 8ஆம் நாள் திருவிழாக்கு மட்டும் நீ என்ன பண்ண போற? உன் பொண்டாட்டி லைலா அண்ணன், அதான் அந்த அன்னைக்கிளி புருஷன் சுப்பிரமணி, அவன் கூட சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு இருக்கான். இதுக்கடையில அவளா சம்பாரிச்சு அவளா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கா. அவளை விரட்டி விட்டுட்டு நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கே தவிர அவ நல்லா தானே இருக்கா. அப்புறம் ஊர் பொறுப்பு, கோயில் கரகம் தூக்குற உரிமை முதற்கொண்டும் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டியது அந்த சுப்பிரமணிக்கு போச்சு. அப்பவும் உன்னால ஒன்னும் கிழிக்க முடியலல்ல. இப்ப மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்னு அவ கேக்குறது நியாயம் தானே? என்னக்கா, நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நக்கல் பண்றீங்களா? ஜில்லு போயிட்டான்னு அவளை நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? அவளை போக வச்சதுக்கு காரணமானவங்கள நீ என்ன செஞ்ச? இல்ல இந்த ஊருக்காரங்க உனக்கு என்ன நல்லது பண்ணாங்க? இந்த ஊருக்காரங்க ஒட்டுமொத்தமா ஜில்லுவை அனுப்பி விட்டு அழுக விட்டு வேடிக்கை பார்க்கும்போது நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே. அப்பேற்பட்டவங்கள இந்த திருவிழால நிம்மதியா இருக்க விடலாமா? சொல்லு மாதவா. விடக்கூடாதுக்கா, கண்டிப்பா விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னு தாக்கா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்றத நீ செய், அது போதும். சொல்லுங்கக்கா, இவ்வளவு நாளும் நானா போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க தம்பி நான் என்ன செய்யணும்? எப்படி இந்த திருவிழாவை நடத்த விடாம தடுத்து நிறுத்துறது? அத முதல்ல சொல்லுங்க. என்னவா இருந்தாலும், எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் நான் அதை செஞ்சு இந்த கோவில் திருவிழாவை நிறுத்தி காட்டுறேன். அந்த சுப்பிரமணி கரகம் தூக்க கூடாது. முடிஞ்சா அவன் அந்த கரகத்தை தூக்காம பண்ணணும், இல்லைன்னா அவனே இல்லாம பண்ணணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இந்த திருவிழால நடந்தே ஆகணும். இந்த அளவுக்கு நீ துணிஞ்சிட்டீனா நான் சொல்றத நீ செய். சொல்லுங்கக்கா.
அடி குஞ்சாயி, என்ன லீலா, உங்க அண்ணன் மேல எதுவும் பாசம் பொச்சுக்கிட்டு வருதா? ஆச்சா, அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே தோணாம போயிடுச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். குஞ்சாய்க்கா இது சரியா வருமா? கண்டிப்பா வரும் மாதவா, எக்ஸிக்யூட் பண்ண. ஓகேக்கா, நான் பாத்துக்கிறேன். அக்கா அப்படியே கூட வரல, நான் செத்த இடிக்கிறேன். நான் குத்துறேன் உன சார், நீ செத்த போதுமான்னு மட்டும் பாரு. சரிக்கா, அதான் பத்தாது கோய், இன்னும் செத்தோட இருக்கணும். சரிம்மா சரிம்மா. உஷ் உஷ் உஷ். கிளிக்கா, ஏக்கா மாவெல்லாம் இடிச்சிட்டியா? இப்ப தாண்டி உட்கார்ந்தேன், செத்த செத்த இடிச்சுக்கிட்டே இருக்கான். நீ என்ன கையில பாத்திரத்துல வரிய? மாவு இடிக்கலான்டாக்கா, எங்க வீட்டுலதான் உரல் இல்லையில. ஏண்டி மாடனே, உங்க வீட்டுலதான் பெரிய உரல் கிடந்துச்சு. அக்கா அது அந்த வீட்டுலக்கா. ஐயா ஆமா ஆமால்ல, அயத்துட்டேன். ஏன் நெடுவாளி, நீ என்ன இங்க தூக்கிட்டு வந்திருக்க? ஆ நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். என்கிட்ட மட்டும் என்ன கேள்விக்கு திணுசா இருக்கு? உனக்கு தான் உன் மாமியா சேர்த்து தரம்லட்டி, அப்புறம் எதுக்கு தூக்கிட்டு வர அப்படி? எங்கக்கா அந்த கிளவி போய் உன் வீட்டுல இடிச்சிட்டுவான்னு சொல்லுது. எனக்கு சத்த இடிச்சு கொடு. இங்க இடிச்சு முடிச்சோன்னா எனக்கு நானே இடிச்சுக்கிறேன்க்கா, உங்களை சிரமப்படுத்த மாட்டேன், பாவம் வேலை இருக்கும்ல. அதனால ஒட்டப்பிள்ள மாடனே செத்த ஆளும் பெருமா இடிப்பான். அம்மா அப்பாலாம் ஊர்ல இருந்து வரமிஞ்சனால அதான் மாமா வேற சாமான் வாங்கி கொடுத்துருக்காரு, சமைக்கணும். ஏக்கா அப்ப உங்க அண்ணன் முண்டாட்டிய ஜெயில இருந்து எடுத்தாச்சா? ஏண்டி நடுவலி, எடுத்துட்டு அந்த இடத்துல நீ போய் உட்காந்துக்கலான்னு பாக்குறியோ? ஆ ஏன் நான் உட்காந்துக்கிறேன், நீ போய் படுத்து உருளுவேன். ஆளப்பாரு, எடுத்துட்டாங்களா என்ன ஏதுன்னு விவரம் கேட்குறேன். இல்லடி, மறுமே ரோஹித்து தான் பிடிவாதமா நிக்கிறாரு. நான் எடுக்கவே மாட்டேன், அவங்க பட்டதுக்கெல்லாம் அளந்துதான் தீரணும்னு ஒரே பிடிவாதமா நிக்கல, நம்ம என்ன செய்ய முடியும்? அதை நினைச்சு நீங்க எங்க ஃபீல் பண்றீங்க? விடுங்க, அவங்கவுங்க செஞ்சதுக்கு அவங்கவுங்க அனுபவிச்சாதான் அருமை புரியும். ரோஹித் உண்மையிலேயே பரவாயில்ல, இந்த வயசுல இந்த ஊர்ல இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான்க்கா இருக்காப்ல. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணெல்லாம் கொடுத்து வச்ச பொண்ணு. அம்மா, அப்பா அந்த நரம்பு கயிறு நேத்து கொடுத்தாருல, அதை எங்க வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. அந்த கப்பாடுக்குள்ளதான் இருந்துச்சு, பார்க்க சொல்லு. கப்போல இல்லையாம்மா, நேத்து வாங்கிட்டு வந்த பைக்குள்ள தாண்டி சுத்தி அந்த கப்பாடுக்குள்ள வச்சிருக்கேன், ஒழுங்கா பார்க்க சொல்லு, அங்கேதான் இருக்கு. சரி. இங்க என்னம்மா, குக்கர்ல பருப்பு எடுத்து வச்சிருக்க முடி, அக்காட சொல்லி தண்ணியை ஊத்தி ஒரு 4 விசில் விட்டு வேக வைக்க எடுத்து வைக்க சொல்லு. ஊர்ல இருந்து அம்மாச்சி தாத்தா அத்தான்லாம் வராங்க, காலை காலத்துல சமைக்கணும், சரியா? ஐ, அம்மாச்சி தாத்தா அத்தான்லாம் வர்றாங்களா? ஆமா ஆமா, பருப்பை வேக வைக்க சொல்லு, அம்மா வந்து இந்த காய்கறி வெட்டி போடுறேன். சரிம்மா. நிக்கலிக்கா, மருமைன்னு வர்றாராக்கும். ஆமா ஆமாட்டி மாடனு, அப்புறம் பரிச்சலிவுல வீட்டுல இருக்காப்லையா, அப்புறம் யாரு சமைச்சு கொடுக்கறது, ஒத்தையில விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதான் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். வரட்டும்க்கா, அந்த பையன் என்ன பண்ணுச்சு பாவம், அவங்க அம்மா அப்பா பண்ணதுக்கான தண்டனையத்தை அவங்க அனுபவிக்கிறாங்களே. இந்த பையன் நல்ல பையனா இருக்கு, எதுக்கு வராம போகாம ஒரு மாதிரி ஒதுங்கி இருந்தே பழகுறிய? 1000 அடிச்சாலும் முடிச்சாலும் அண்ணன் உள்ள தங்கச்சி உள்ள இல்லைன்னு போயிருமா? வந்துட்டு போகட்டு விடு. அதாண்டி, நம்ம என்ன கோயில போய் அன்னதானத்தை சாப்பிட்டுக்கிறோம், வர்றவங்களுக்கு அப்படி போய் சாப்பிட சொல்ல முடியாது தியா, அதான் கொஞ்சமா வீட்டுல சமைக்கலான்னு சமைக்கிறேன். விருந்தாடி வர்றாங்க, சமைக்கிற வேலை இருக்குன்னு அப்புறம் எதுக்கு இதை பாத்துக்கிட்டு இருக்க? அதான் அவளுக்கு இருக்காளுகளை நாங்க ஆளும் பேருமா இடிச்சுக்கிறோம், நீ அப்ப போய் சமைக்கிற வேலையை பாருப்போ. சரி மக்கா, இந்த இடிச்சதை மட்டுமாவது முடிச்சுட்டு போயிடுறேன். நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், சரி இதை மட்டும் குத்தி முடிச்சுட்டு போ.